மெல்லிய பிரசன்னத்தை அவருடைய மெல்லிய பிரசன்னத்தை உணருங்க. He wants to talk to you right now. உன்னிடத்துல பேசுற நேரம் இது. Just listen to his voice. Oh Jesus. மாட்சிமையுள்ளவரே எல்லா மகிமைக்கும் இந்த நேரம் போன திருப்பி வராது. Jesus. மாறிடாத என் நேசரே துதிக்கு பாத்திரரே மாறாத இயேசு மாறிடாத என் நேசரே துதிக்கு பாத்திரரே ஆராதிப்போமா உம்மை ஆராதிக்கின்றோம் ஜீசஸ் உம்மை ஆராதிக்கின்றோம் ஹalleluya உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜீசஸ் ரட்சகா தேவா ஹalleluya உம்மை ஆராதிக்கின்றோம். One more time எல்லா கரங்களை உயர்த்து உம்மை ஆராதிக்கின்றோம். Jesus we worship you Lord. உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை மட்டும் தான் ஆராதிக்கிறோம். ரட்சகா தேவா உம்மை ஆராதிக்கின்றோம். ஆம் ராஜா, எங்கள் ஆராதனையில் பிரியப்பட்டு நீர் இங்கு இறங்கி வந்ததுக்காக நன்றி ராஜா. அப்பா உம்மை ஆராதித்த இந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. We have received a deliverance right now even while we were worshiping Jesus. கரங்களை தட்டுவோம் ஆண்டவருக்காக. Oh, can we receive it? Can we receive it? உற்சாகமாக உற்சாகமாக receive the deliverance right now. Right now. Oh, thank you Jesus. Thank you Lord. Thank you. Thank you. Thank you Father Lord. கண்மலையாக அவர் இருப்பதனால நான் முதல்ல சொன்னேன் என்ன, நாம் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க. இப்படி பாருங்க, ஒரு பிரச்சனை வரும்போது நான் என்ன தெரியுமா சொல்வேன்? என்ன பார்த்து கண்ணீர்ல பார்த்துல நான் சொல்லுங்க, இப்படி கை எடுத்துங்களேன், நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நிறைய பேர் சொல்றது உனக்கு அன்பு வரும், உனக்கு விசுவாசம் வரும், உனக்கு என்ன வரும், பொறுமை வரும். ஆனா எனக்கு வந்ததுல என்ன தெரியுமா? ஒரு தைரியம். ஆமென். எனக்கு வந்ததுலாம் ஒரு தைரியம். என்ன தைரியம்? நான் அசைக்கப்படுவது. ஹalleluya. சங்கீதம் 62:6 இப்படியாக தாவீது சொல்லுகிறார், அவர் என் கண்மலையாக இருக்கிறார், என் ரட்சகராக இருக்கிறார், என் கேடகமாக இருக்கிறார். நான் சொல்லுங்களேங்க, மேல இருக்கலாம் சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த உலகமே அசைந்தாலும், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அனைவரும் அசைந்தாலும், எது நிலை மாறினாலும் யார் அசைக்கப்படுவதில்லை? நாம் அசைக்கப்படுவதில்லை. ஹalleluya. கரங்களை தட்டுவோமா? நாம் அசைக்கப்படுவதில்லை. விசுவாசத்தோடு சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. வியாதியாக இருக்கட்டும், வறுமையாக இருக்கட்டும், கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், உன்னை சுற்றி பல எதிரிகள் சூழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஹalleluya. நான் அநேக நேரத்தில் யோசிச்சது உண்டு, ஏன் ஆண்டவரை கண்மலையாக சொல்லுகிறார்? கண்மலை கண்மலை. ஏன்னா தாவீது பாத்தீங்கன்னா when he had problems அவர் போய் ஒளிஞ்ச போதெல்லாம் ஒளிஞ்சதெல்லாம் எங்க ஒளிஞ்சாரு? கண்மலையில தான் ஒளிஞ்சாரு. ஏன்? அந்த கண்மலையில சேஃப்டி, அந்த கண்மலையில செக்யூரிட்டி, அந்த கண்மலையில ஸ்டெபிலிட்டி, அந்த கண்மலையில ஷூரிட்டி. ஹalleluya. ஹalleluya. இந்த உலகத்துல அதெல்லாம் கிடையாது. நான் அவர்கிட்ட அது இருக்குது. ஆமென். டிவி ஆட் எல்லாம் பாத்துக்கிறீங்களா? அலைகள் அடிக்கும், பாத்துருக்கீங்களா? அலைகள் மலை மீது மோதும். மோதி மோதி அலைகள் எவ்வளவு மோதினாலும் சரி, எவ்வளவு உயரமான அலைகளாலும் சரி, அந்த கண்மலை அப்படியே நிற்கும். ஹalleluya. ஹalleluya. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அந்த கண்மலை மீது நாம் இருப்பதனால எவ்வளவு அலைகள் அடித்தாலும், எவ்வளவு பெரிய அலைகளாக இருந்தாலும் நாம் சொல்லுங்க, நாம் அசைக்கப்படுவதில்லை. ஹalleluya. ஆனா என்ன தெரியுமா பிரச்சனை? இந்த செக்யூரிட்டி தான் அடிக்கடி நம்மளுக்கு சோதனை. நம்ம எப்ப நம்ம விசுவாசமா நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்றோமோ அப்பதான் சாத்தான் என்ன பண்ணுவான்? இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பான். எப்படி நம்ம அசைறோமா இல்லையான்னு. எப்படின்னா அநேக நேரங்களில் பிரச்சனைங்க எப்படி வருது?
சில நேரத்துல ஒரு பிரச்சனை, சில நேரத்துல ரெண்டு பிரச்சனை. சில நேரத்துல என்ன சுத்தி முத்தி பார்த்தா எங்கேயும் பிரச்சனை தான். சில நேரத்துல போதகரே பிரச்சனை, ஊழியமே பிரச்சனை, சுத்தி முத்தி பார்த்தா எல்லா இடத்துலயும் பிரச்சனை. சில நேரத்துல பிரச்சனைகள் எப்படி இருக்குன்னா ரொம்ப பெருசாவே இருக்குது. The problem is there for a long time. ஆனா ஒண்ணு மட்டும்ங்க, தாவீது சொல்றது என்ன தெரியுமா? My soul truly waits upon him. Hallelujah. என் ஆத்மா அவர் மீது காத்து அமர்ந்து இருப்பதனால அவன் சொல்லுறான், நான் நம்புவது என் கர்த்தரிடத்துல இருந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்றேங்க, ஒரு பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப நாளா இருக்கலாம். இந்த வியாதி எனக்கு சுகம் அடையவே இல்லையே, எனக்கு இந்த கடன் பிரச்சனையை தீரல. நான் சொல்றேன், நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, நீங்க நம்புனீங்கன்னா, நீங்க எதிர்பார்ப்பது இன்றைக்கு ஆண்டவரிடத்துல வந்து. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. நீங்க நம்புவது ஆண்டவரிடத்துல இருந்து இன்றைக்கு உங்களுக்கு வருது. தாவீது ஒரு பெரிய ராஜ்யத்துல இருந்தான். டேவிட் வாஸ் a big king. அவன் நினைச்சிருந்தான், நான் ஸ்டேபிளா இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே ஆகாது. ஆனா ஒரே நாள்ல அவனுடைய பையன் அவனை தூக்கி போட்டான். ஜஸ்ட் ஒன் டே எவ்ரிதிங் டர்ன்ட் ஓவர். அவன் பையனை ராஜ்யத்தை விட்டு அவனை வீழ்த்து விட்டான். இப்ப பாருங்க, நம்ம இன்னைக்கு எது சேஃப்னு நினைக்கிறோமோ அது சேஃபே கிடையாதுங்க. ஆமென். நம்ம இன்னைக்கு நம்ம வேலை சேஃப்னு நினைச்சோம்னா அந்த வேலை சேஃப் கிடையாது. பிசினஸ் சேஃப்னு நினைச்சோம்னா அந்த பிசினஸ் சேஃப் கிடையாது. நம்ம உற்றார் உணர்வு நம்மளுக்கு செய்வாங்க நினைச்சா சேஃபே கிடையாது. ஏன்னா அவங்களே மாறிடுவாங்க. அதுதான் தாவீதுக்கும் நடந்தது. ஆனா தாவீது சொன்னது என்ன தெரியுமா? இவங்க எல்லாம் எனக்கு எதிராக போனாலும் நான் அவரை மட்டும் தான் நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியாதுங்க, அவனுக்கு திருப்பி ராஜ்யம் கிடைக்குமான்னு அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் சொன்னது என்ன தெரியுமா? நான் நம்புவது என் கர்த்தரிடத்துல இருந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? We trust in a lot of false securities. False securities like what? Money, like job. இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்ம வாங்குற பொருள் எதை நம்பி வாங்குறோம்? வேலை, சம்பளம், வருமானம், இதை நம்பி வாங்குறோம். ஒருத்தர் சொல்லிட்டாரே அதை நம்பி வாங்குறோம். Today these are all false securities. இது எல்லாம் மாறி போயிடும். ஆனா மாறாத தேவன் யாரு? அவர் ஒருவர்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 26:4 இப்படியாக சொல்லுது, கர்த்தராகிய யெகோவாவை நீங்க நம்புங்க, அவரே நித்திய கன்மலை, அவர் உனக்கு சகாயம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். சிலர் பிரச்சனை என்ன தெரியுமா? இஸ்ரவேலர் அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, யெகோவாவையும் விசுவாசித்தாங்க, பாகாலையும் விசுவாசித்தாங்க, மத்த கடவுளையும் விசுவாசித்தாங்க. இன்றைக்கு நம்ம பிரச்சனை அப்படிதான். We also trust in God. புரியுதா நான் சொல்றது? We just don't trust only in God, but we also trust in God. நீங்க அதை மாத்தி இன்றைக்கு நீங்க சொன்னீங்கன்னா, I will trust only in the Lord Jesus சொன்னீங்கன்னா, you will not be shaken. Hallelujah. நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை மட்டும் நம்பி இருக்கிற நான் அசைக்கப்படுவதே இல்லைங்க. அவர் நமக்கு முன்னாடி இப்படி ஒரு கண்மலையாக நிற்கிறார். என்ன தெரியுமா பிரச்சனை? அந்த கண்மலை இப்படி நிக்குது, நம்ம பின்னாடி நிக்கிறோம். அநேக நேரத்துல பிரச்சனை வரும்போது இந்த கண்மலை மேல விழுந்தது போயிடும். ஆனா ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இந்த கண்மலையை விட்டு நம்ம இப்படி எட்டி பார்க்கிறோம். இப்படி எட்டி பார்த்து பிரச்சனையை பார்த்து பயந்துடுறோம். ஆனா நீங்க பிரச்சனையை பார்க்காம கண்மலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர சகல பிரச்சனையும் அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Today I tell you, don't look at the problem, just look at the rock which is Jesus Christ and you will not be shaken. Hallelujah. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாச கரங்களை தட்டுங்க ஆண்டவருக்காக. I will not be shaken. Whatever may happen, எல்லாம் மாறலாம், பட் எனக்கு ஒண்ணும் ஆகாது. ஹல்லேலூயா. நான் சொன்ன மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கினா ஒரு தைரியங்க, அவர் இருக்கிறார்னு ஒரு தைரியங்க, சகலத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார்னு ஒரு தைரியங்க. இன்றைக்கும் இந்த நாள்ல வந்து நாங்க சபையை பாலர் கல்வி நிலையம் அறிவிச்சோம். 3 நாள் வரைக்கும் எங்களுக்கு தெரியாது நாங்க எங்க சபை நடத்த போறோன்னு. ஆனா எனக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, இன்றைய நாள நான் சபையை ஆரம்பிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் செய்தார். அவர் மீது கட்டப்படுகிற இந்த சபை அசைக்கப்படுவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையை சொல்லிக்க விரும்புறேன். பாஸ்டர் சொல்லும் போது சொன்னாரு, மற்ற சபைக்கு போகாதுங்க, இந்த சபைக்கு வாங்க. நான் திருப்பி அதை சொல்றேன், எந்த சபைக்கும் போகாதுங்க, மட்டும் இந்த சபைக்கு வாங்க. ஆனா இது கண்மலையின் மேல இருக்கிற சபை. ஹல்லேலூயா, பிரைஸ் யூ ஜீசஸ். அப்ப நீங்க யோசிக்கலாம், தாவீது ஒரு பரிசுத்தவான், தாவீது அதனால ஆண்டவருக்கு உகந்தவன், அதனால அவன் அசைக்கப்படுவது இல்லை என்று. இல்லவே இல்லைங்க. எனக்கு தாவீதை ஏன் தெரியுமா ரொம்ப பிடிக்கும்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது சொல்லுங்க, தாவீதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஏன்னா என்ன மாதிரி அதிகமா பாவம் பண்ணிக்கிறார் அவரும். மற்றது இந்த சாமுவேல் எடுத்துங்க, எலியா எடுத்துங்க, தானியேல் எடுத்துங்க, இவர் மட்டும் தான் பண்ணிருக்காரு. ஆனா ஆண்டவர் இவரை பார்த்துதான் என்ன இதயத்துக்கு உகந்தவன் ஏற்றவன் என்று சொல்லுகிறார். ஏன்? அவன் என்னதான் பாவம் பண்ணாலும் அவன் என்ன பண்றான்? ஓடி அந்த அப்பா கிட்ட, அப்பா அப்படின்னு கையை தூக்கிடுறான், அவரும் மகனே என்று நீட்டி விடுறார். ஹல்லேலூயா. வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சங்கீதம் 118:5. அவர் சொல்றான், நான் நெருக்கத்தில் இருந்து அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு பதில் கொடுத்து என்ன பண்ணாரு? என்னை விசாலத்தில் நிற்க வைக்கிறார்.
I tell you, God is not just merciful to forgive you, but He is powerful to deliver you today. Hallelujah. Hallelujah. அவர் உன்னை மன்னிக்க தயவுள்ளவர் மட்டுமல்ல, உன்னை விடுதலை செய்ய அவர் இன்றைக்கு வல்லமையானவர். Hallelujah. Praise Jesus. துக்கத்தோடு உட்கார்ந்திருக்கும் சகோதரியே, கண்ணீரோடு உட்கார்ந்திருக்கும் சகோதரன், நான் சொல்லுகிறேன், எனக்கு இது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து வந்திருக்கீங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், எதிர்பார்ப்போட வந்து உன்னை நீ அசைக்கப்படுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. நீ அசைக்கப்படுவதில்லை. நீங்க யோசிக்கலாம், என் பழைய வாழ்க்கையில நிறைய தப்பான டெசிஷன்ஸ் எடுத்திருக்கேன். என் பழைய வாழ்க்கையில் நான் ஆண்டவரை விட்டு ரொம்ப தள்ளி போயிருக்கேன். I made lot of long decisions. But today I tell you, ஆகார குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆகாரோட வாழ்க்கை ஆண்டவர் சித்தத்திலே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் சித்தத்துக்கு மாறா வந்தது அந்த வாழ்க்கை. ஆனா ஆகார் ஒரு பிரச்சனைன்னு போயிட்டு அழுது கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளையின் அழுகையை நான் கேட்டேன், இதோ நான் உன்னை விடுதலை செய்யறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஆண்டவர் நிறுத்தல. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ இவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று. ஆமென். ஆமென். இன்றைக்கு நான் சொல்றேங்க, நீங்க பண்ண தப்புனால உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்க திட்டம் மாறப்போவதில்லை. நீங்க ஆண்டவர் இடத்துல வந்துட்டீங்கன்னா சகலத்தையும் மறந்து விட்டு இதோ உங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு இமெயில்ல ஒண்ணு படிச்சேன். ஒரு பில்டிங் வந்து ஃபயர்ல பத்திக்குச்சு. எல்லாரும் அழுது கொண்டிருக்காங்க, எல்லாரும் தப்பிட்டாங்க. அப்ப ஒரே ஒரு மகன் மட்டும் இருந்தான். அழுகுறான், அப்பா என்ன காப்பாத்துங்கன்னு. அப்ப அப்பா குரல் மட்டும் கேக்குது. அப்பா குரல் கேக்குது. அப்பா சொல்றாரு, மகனே குதிப்பா, பில்டிங்ல இருந்து குதிப்பா அப்படின்றாரு. அந்த மகன் சொல்றான், நீங்க எனக்கு தெரியலையே, நான் எப்படி குதிக்குது? அவர் சொல்றேன் ஒன்னே ஒண்ணுதான், நான் உனக்கு தெரிய வேணாம், நீ எனக்கு தெரியுற, என்ன நம்பி குதி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் உங்க பார்த்து சொல்லுகிறார், நீ நம்புவது உனக்கு கண்ணுக்கு தெரிய வேணாம், ஆனா நீ என்ன நம்பு, நான் உனக்காக செய்யறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் ஊழியம் செய்வேனா தெரியவில்லை. எங்க அம்மா 25 வருஷம் மேல ஜெபம் பண்ணாங்க. 25 வருஷமா ஜெபம் பண்ணாங்க. எல்லாரும் சொன்னாங்க, சத்தியமா உலகமே தலைகீழாமான்னா கூட உன் பையன் திருந்த மாட்டான் அப்படின்னாங்க. எங்க அம்மா அதை விடவே இல்லை. ஜெபம் பண்ணாங்க. ஆஸ்திரேலியா தேசத்துக்கு போனேன். எல்லாரும் சொன்னாங்க, இவன் இங்க இருந்தாலே உருப்பட மாட்டான், அங்க போனா என்ன பண்ணுவானாங்க. எங்க அம்மா சொன்னதுலாம், எல்லாம் வேலைக்கு போறான்னு நினைக்கிறாங்க, ஆனா என் பையன் ஊழியம் பண்ண போறானாங்க. நானே சிரிச்சேன். ஆனா எங்க அம்மா சொன்னது உண்மையாது. ஹல்லேலூயா. ஏன்னா காணாத காரியங்களை அவங்க விசுவாசத்தோட எங்க அம்மா சொன்னாங்க. அது என் சொந்த வாழ்க்கையில் நடந்து. இன்றைக்கு நான் சொல்றேன், நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். You might not see what you believe, but I tell you, God is going to give it to you. Amen. Amen. இன்றைக்கு நான் சொல்றேன், கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு விடுதலை மட்டும் கொடுக்க போவதில்லை, மாறாக உன்னை விசாலத்தில் வைக்க போறேன். Hallelujah. He's saying, I'm going to put you in a broad place. Broad place னா என்னங்க? விசாலம்னா என்ன? நான் அடிச்சு பார்த்தேன், broad place னா என்னன்னு கூகுள்ல. அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஓப்பன் அண்ட் வைட், பறந்து விரிந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது, நம்ம ஆசீர்வாதத்தை யாரும் பறித்து கொள்ள முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் நம்ம இடத்துல செய்ய போகிறாருங்க. நம்ம பாவம் செஞ்சிருக்கலாம், தப்பு செஞ்சிருக்கலாம், ஆனா நெருக்கத்தில் இருந்து நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் இன்றைக்கு அனைவரையும் விசாலத்தில் நிற்க வைக்க போறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? He is going to keep you in a broad place. He is going to keep you in a broad place. யோபு இப்படியாக சொல்லுகிறான், என்னை ஒடுக்கம் இல்லாத விசாலத்தில் நிற்க வைப்பார் ஆண்டவர் என்று. ஆமென். Where he is going to put you, there will not be any restraint and there will not be anybody to control your growth. Hallelujah. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். யாரும் தடுக்கவும் முடியாது, யாரும் பறித்து கொள்ளவும் முடியாது. Hallelujah. தாவீது இன்னொரு வசனம் சொல்றான், ஆண்டவர் என் மேல் பிரியமா இருந்ததினாலே என்ன விசாலத்தில் நிற்க வைக்கிறார். Hallelujah. ரெண்டு காரியங்க, நீங்க நெருக்கத்துல இருந்து கூப்பிட்டாலும் உங்களுக்கு பதில் கொடுத்து விசாலத்தில் நிற்க வைக்கிறாரு. உங்க மேல பிரியமா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை விசாலத்தில் நிற்க வைக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவரை நம்பி வந்த சகோதரனே, சகோதரியே, தகப்பனே, தாயே, அண்ணன், தம்பி எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்க அசைக்கப்படுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. காற்றடித்தாலும், புயல் அடித்தாலும், நோயாக இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும், கடன் பிரச்சனையாக இருந்தாலும், உனக்கு எதிராக அநேக எதிரிகள் எழுந்தாலும் ஆண்டவர் சொல்லுதான் ஒன்னே ஒண்ணுதான், அவங்க ஒரு வழியில வரலாம், ஆனா இன்றைக்கு நான் உங்களை 7 திசையில சிதறடிக்க போகிறேன். ஆமென். ஆமென். கரங்களை தட்டுவோமா? சந்தோஷமான விஷயம் தானங்க. ஒரு வழியா வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், 7 ways they will flee in front of you and you will not be shaken. Amen. எனக்கு பிடிச்ச ஒரு ஓமை இதுதாங்க. எனக்கு ஒரு மகள் இருக்கா. இப்ப அந்த மகளை நான் பார்த்து சொல்றேன், மகளே, பில்டிங்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஆடாதம்மா, தப்பி விழுந்தினா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லினே இருக்கிறேன். என் பேச்சை கேட்க மாட்டேறா. ஆனா அவன பண்றா, ஆடுறா, விழுந்துடுறா. விழுற நேரத்தை அந்த பில்டிங்கை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கா. தொங்கிட்டு இருக்கும் போது அழுகுறா, அப்பான்னு அழுகுறா. அப்ப அந்த நேரத்தில் நான் என்ன சொல்லுவேன்? நான் சொன்னேன், கேட்டியா? ஒழுங்கா படிச்சியா? ஒழுங்கா சாப்பிட்டியா அப்படின்னு நான் கேள்வி கேட்பேனா? இல்ல, என் மகள் அழுது கொண்டு இருக்கிறா, நான் ஓடி போய் தூக்குவேனா?
என்ன பண்ணுவாங்க? ஓடி போய் தூக்குவேன். இன்றைக்கு நான் அதாங்க சொல்றேன், நீ செய்த தவறு, நீ எடுத்த தவறான முடிவுகளை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு அவர் வருத்தப்பட போவதில்லை. நீ இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு, நீங்க வந்த எல்லாருக்கும் நான் சொல்றேன், இன்றைக்கு நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் உங்களை விசாலத்தில் நிற்க வைக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தை நான் சொல்றேங்க, ஏன் ஒரு உலக பிரகாரமான தகப்பன் எனக்கே என் மகள் மீது இவ்வளவு அன்பு இருந்தால், உண்மை படைத்த அந்த தகப்பனுக்கு, அந்த பரலோக தேவனுக்கு எவ்வளவு அன்பு கரிசனம் உங்க மேல இருக்குங்க. உங்களை அழுக விடுவாரா? உங்க கண்ணீரை துடைக்க அவர் ஓடோடி வரக்க மாட்டாரா? இன்றைக்கும் அவர் வந்திருக்கிறார். இன்றைக்கும் அவர் வந்திருக்கிறார். நீங்க அசைக்கப்பட போவதில்லை. அவர் உங்களை விசாலத்தில் நிற்க வைக்க போறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாலத்தில் நிற்க வைக்க போறார். நம் கண்களை மூடி நாம் எழுந்து நிற்போம். Let us all close our eyes and let us all stand up in the presence of the Lord. கண்களை மூடி நாம் எழுந்து நிற்போம். Jesus, we just going to commit ourselves to the Lord. ஒரு எதிர்பார்ப்போட நம் கண்களை மூடி, Jesus uralana basakedere, Jesus uralana basakedere. Hallelujah. 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 I tell you, the Lord is not bothered about your past. Let's all close our eyes. மெல்ல கண்களை மூடுவோம். இது உங்களுக்கும் ஆண்டவருக்கான நேரம். ஆண்டவர் உன்னுடைய பழைய வாழ்க்கையை பத்தி கவலைப்படல. நீ செய்த தவறுகளை இப்ப சுட்டி காட்ட விரும்பல ஆண்டவர். நீ செஞ்ச தப்புனால தான் நீ நினைக்கிற, எனக்கு இந்த பனிஷ்மெண்ட் நான் செஞ்ச தப்புனால நினைக்கிற. இல்ல, ஆண்டவர் உன்னை பனிஷ் பண்ண போறதில்ல, உனக்கு தண்டனை கொடுக்க போறதில்ல. உன் கூட இருக்கிறவங்க சொல்லலாம், நீ எடுத்த தவறான முடிவுனால தான் உன் வாழ்க்கை இப்படி இருக்கு, உனக்கு முன்னேற்றமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் உனக்கு சொல்லுறார், நான் உன்னை விசாலத்தில் நிற்க வைப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் உனக்கு இன்றைக்கு சொல்லுகிறார், நீ அசைக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். நம் கண்களை மூடி இந்த பாடலை பாட போகிறோம். நான் கஷ்டப்பட்ட தருணத்துல, நான் அழுது கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த பாடலை கொடுத்தார். அப்ப நான் எழுதினேன், என் இயேசு என் பக்கத்தில், என் நேசர் என் பக்கத்தில், நாளைய குறித்த கவலை இல்லை, எதை குறித்த பயமும் எனக்கு இல்லை. சொல்லுவோமா? எதை குறித்த பயமும் இல்லை. யார் என் பக்கத்துல இருக்கிறார்? என் இயேசு என் பக்கத்தில் இருக்கிறார்.